மழையிலும் மலர்ந்த காதல். அந்த காலை சென்னை மழையுடன் விழித்திருந்தது. சாலைகளில் நீர் தேங்கி காற்றில் மண்ணின் மனம் கலந்திருந்தது. அனு தன் கல்லூரி பஸ்ஸை தவறவிட்டதால் ரயிலில் செல்ல முடிவு செய்தாள். அவள் வாழ்க்கையில் அந்த முடிவு ஒரு சாதாரண விஷயம் போல தோன்றினாலும் அதுவே அவள் வாழ்க்கையை மாற்றப் போகிறது என்பதை அவள் அறியவில்லை. ரயில் நிலைய மேடையில் நின்றபோது அவள் பார்வை ஒருவனைச் சுற்றி நின்றது. சற்றே உயரம், சாமானியமான உடை, கையில் ஒரு பழைய தமிழ் கவிதை புத்தகம். மழையை கவனிக்காமல் கவிதைகளில் மூழ்கியிருந்தான். அவன் கார்த்திக். ரயில் வந்ததும் கூட்ட நெரிசலில் அவர்கள் அருகருகே நின்றனர். ரயில் திடீரென குலுங்க அனு சற்றே தடுமாறினாள். கார்த்திக் அவளது கையை பிடித்து சமநிலைப்படுத்தினான். அந்த ஒரு நொடியில் இருவரின் கண்களும் சந்தித்தன. சொற்கள் இல்லை, ஆனால் ஒரு அமைதியான அதிர்வு. அதன்பின் அந்த நேரம், அந்த ரயில், அந்த பெட்டி அவர்களின் தினசரி சந்திப்பின் இடமாக மாறியது. முதலில் சின்ன சின்ன சிரிப்புகள், பிறகு பெயர்கள், அதற்குப் பிறகு வாழ்க்கை கதைகள். கார்த்திக் ஒரு எளிய குடும்பத்திலிருந்து வந்தவன். எழுத்தாளராக வேண்டும் என்ற கனவுடன் ஒரு சிறிய வேலையில் இருந்தான். அனு கனவுகள் நிறைந்த வாழ்க்கையை நேர்மையாக நேசிக்கும் பெண். அவள் பேசும்போது அவன் கவனமாக கேட்பான். அவன் மௌனமாக இருப்பதில் கூட அவளுக்கு நிம்மதி கிடைத்தது. நாட்கள் வாரங்களாக மாறின. காதல் மெதுவாக வளர்ந்தது. யாரும் சொல்லாமல், யாரும் கேட்டுக்கொள்ளாமல். ஒரு நாள் அனு பேசவே இல்லை. அவள் கண்களில் ஏதோ கவலை. கார்த்திக் கேட்டான், என்னாச்சு? சிறிது நேரம் மௌனம். பிறகு அவள் சொன்னாள், எனக்கு பெங்களூரில் வேலை கிடைத்திருக்கு. அடுத்த மாதம் போவணும். அந்த வார்த்தைகள் கார்த்திக்கின் உள்ளத்தை குத்தின. அவன் சிரித்தான். நல்ல விஷயம்தானே? ஆனால் அந்த சிரிப்பில் உண்மை இல்லை என்பதை அனு உணர்ந்தாள். கடைசி நாள் வந்தது. மழை இல்லை, ஆனால் வானம் சாம்பல் நிறத்திலிருந்தது. ரயில் நிலையத்தில் இருவரும் நின்றனர். பழைய நாட்கள் போல பேசவில்லை. ரயில் வந்தது. அனு ஏறுவதற்கு முன் திரும்பிப் பார்த்தாள். நீ எப்பவாவது... வாக்கியம் முடிவடையவில்லை. கார்த்திக் தலையசைத்தான். சில காதல்கள் சொல்லப்படாமலே அழகாயிருக்கும் அனு. ரயில் நகர்ந்தது. அனு கண்களில் கண்ணீர். சில மணி நேரங்கள் கழித்து அவள் பையிலிருந்த கார்த்திக்கின் புத்தகத்தை பார்த்தாள். நடுவில் ஒரு கடிதம். நான் உன்னை காதலிக்கிறேன். சொல்ல தாமதித்தேன். ஆனால் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு வரியிலும் நீ இருக்கிறாய். எங்கே இருந்தாலும் என்னை நினைத்தால் போதும். மாதங்கள் கடந்தன. ஒரு நாள் பெங்களூர் புத்தக கண்காட்சியில் ஒரு புதிய தமிழ் நாவல் வெளியீடு. எழுத்தாளர் கார்த்திக். கூட்டத்தில் ஒருத்தி அவனை பார்த்து நின்றாள். அவள் அனு. இந்த முறை யாரும் மௌனமாக இல்லை. காதல் சொல்லப்பட்டது. மழை இல்லாமலே அவர்களின் வாழ்க்கையில் வசந்தம் வந்தது.